கும்புறேன் சாமி. பேர சொல்லு. கும்புறேன் சாமி. சரிப்பா, பேர என்ன கும்புறேன் சாமி. அப்புறம் ஆளு கூட ஜாலியா இருக்கிறீங்க போல. ஏய் ஏய் வெக்கத்தை பாரு. ஏய் லவ் பண்றவனுக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன வச்சா தெரியும். ஒத்தா கஷ்டங்கண்ணா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பியர்ட். அது ஒரு குவிஸ் மாதிரி தான் கேட்பாங்க. அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா நீங்களும் பியர்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ப்ரோ லைக் போடுங்க. இந்த கை வீடியோ பாக்குறீங்களா, ஸ்டார்டிங்கே வீடியோ பாக்குறீங்க, இந்த வீடியோ தொட்டீங்கன்னா டுட்டோரியல்ல போட முடியாது. இந்த சைடு ஸ்கிரீன்ல வராது, நான் கையிலேயே சொல்றேன். இப்படி தொட்டீங்கன்னா கீழே லைக்கு டிஸ்லைக்குன்னு இருக்கும். அட்லீஸ்ட் பிடிக்கலன்னா டிஸ்லைக்காச்சும் போட்டுவீங்க. சொல்லிட்டேன் ப்ரோ. அப்புறம் ஈவில் லாரி இருக்கிறான், நைட் ஏவி விட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வெப்சைட். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். 72வது பேஜில் ஒன்று பார்த்தேன். Does he likes me? The quiz will tell you with 90% accuracy. இப்போ உங்களுக்கு ஒரு பையனையோ இல்லை பொண்ணையோ பிடிக்குதுன்னா இதை போய் பாருங்க, செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் அது தெரில, எனக்கு நான் அது பார்த்தேன், அதனால சொல்றேன். நீங்க போய் வாழையில விழுந்து அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். How would you describe your eye contact with other during a casual conversation? ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் நடக்குது, ஃப்ரெண்டு கூட பையன் கூட கான்வர்சேஷன் நடக்கு. சில பேர் ஒருத்தனால இருக்கான், அதெல்லாம் சொல்ல விரும்பல. இதுல நான் வந்து பாத்தீங்கன்னா ஐ கான்டாக்ட் வச்சுட்டு போவேன், பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டு அப்படிதான் பண்ணுவேன் நானு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் அ பர்சன். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தா பார்த்து பேசலாம், ஃப்ரீயா பார்த்து பேசலாம். இதே ஒருத்தங்க அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், கண்ணை பத்தி பேச ஒரு மாதிரி இதா இருக்கும். அதனால கொஞ்சம் டைரக்ஷன் மாத்திட்டு அந்த மாதிரி பேசுவேன். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சன். ஹவ் ஹார்ட் இஸ் இட் ஃபார் யூ டு லுக் சம்ஒன் இன் ஐ வென் தே ஆர் டாக்கிங் டு யூ? உங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து நான் கஷ்டம்லாம் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் ஒரு மாதிரி ஒரு இது எனக்கு அதாங்க. நான் இன்ட்ரோவர்ட்டுங்க, அதனால நான் வந்து பார்ப்பேன், பார்த்துட்டு அப்புறம் திரும்பிடுவேன். அது எனக்கு செட் ஆகாது. அதனால எனக்கு வந்து நான் எப்படி சொல்றது, எனக்கு பயம்லாம் இல்லை, ஹார்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இட்ஸ் பிரிட்டி ஈஸி ஃபார் மீ டு லுக் தெம் இன் ஐ. ஈஸி தான், ஆனால் நான் வந்து பார்க்க மாட்டேன். நான் சம்மந்தமே இல்லாம பதில் சொல்றேன்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. நான் தெரிஞ்சதுதான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ரோ. என்ன பண்றதுங்க? On a scale of 0 to 10, how much do you like value eye contact? So 9 after 10 வைக்கலாம், தப்பில்லை. Which one describes your idea for interpersonal space? அப்படின்னா கொஸ்டினே புரியல. பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட ஏதாவது பதில் சொல்லிடலாம், எனக்கு கேள்வியே தெரியல. ஸ்பேஸ் சொல்றாங்க போல, இப்போ பக்கத்துல போறது தூரத்துல போறது அப்படின்னு நினைக்கிறேன். I don't really know what interpersonal space means. Yes, எனக்கு தெரியல. I don't really know. Do you feel weird or uncomfortable when your friends stand or sit too close to you? எனக்கு வந்து பசங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல உட்காந்தாலோ அவனுங்க கால் மேல கால் தூக்கி போட்டே உட்காருவானுங்க. நோ தான், ஓப்பனா பக்கத்துல உட்காராங்க ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரேண்டம் கொஸ்டின், ஹவு ஆஃப்டன் டு யூ டேக் அ பாத்? டெய்லி குளிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. எப்பவாச்சு டயர்டா இருக்கும்போது குளிக்க மாட்டேன். Which of the following words describe you better? சரி, சேட்னு கொடுக்கலாம். நான் வந்து மேக்ஸிமம் சோகமாக தான் இருப்பேன். Do you say whatever is in your mind with no filters? ஓ, இப்போ வந்து நீங்க வந்து எந்த இதுவுமே இல்லாம நீங்க ஓப்பனா பேசுவீங்களான்னு கேக்குறாங்க. நீங்க பேசுவீங்களா மக்களே? ஓப்பனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓப்பனா பேசிடலாம். சம்டைம்ஸ் ஐ திங்க் ஐ டோ. எப்படின்னா சம்டைம்ஸ் ஓப்பனா பேசிடலாம், பட் எல்லாத்துக்கிட்டையும் எல்லா டைமும் ஓப்பனா பேச முடியாது. சம்டைம்ஸ். Do you think freedom of speech means being able to say whatever you want? இல்ல ப்ரோ, பேசலாம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, அதுக்குன்ட்டு என்ன வேணா பேச முடியுமா? நம்ம பேசக்கூடாது. நான் பேச மாட்டேன். No, of course not. How easy is it for you to join an ongoing conversation? ஐயோ,
ரொம்ப கஷ்டம்டா, இம்பாசிபிள். நான்லாம் ஒரு கூட்டத்துக்குள்ள போனேன்னா இப்படிதான் உட்காருவேன். இப்போ போயிட்டு நீங்க குரூப் டெஸ்டே வச்சானுங்கன்னு வைங்க, அந்த யாரடி நீ மோகினியில தனுஷ் அவராச்சு யாயா சொன்னாரு, நான் யாயா கூட சொல்ல மாட்டேன். டு யூ ஃபைண்ட் இட் சேலஞ்சிங் டு மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ்? சேலஞ்சுன்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு 3 நாள் இப்போ ஒரு நாள் போய் உட்காந்தேன்னு வச்சுக்கோங்க, ஹாய் ப்ரோ வெல்கம் ப்ரோ அப்படிமானுங்க. 2வது ஏ ஹாய்டா, என்ன போயிட்டு இருந்தேன் அப்படின்னு. 3வது நாள் சவுதி மௌன சவுதி மௌன சவுதி சித்தார்த்தன் முத்தரசன் ஸோ வந்து அது வந்து எனக்கு pretty easy for me to make new friends. Okay, which one describes your reaction to a person you are listening to? இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, அதான் என்ன கொண்டு வந்து காமிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியதுதான். Do you think it's easy for you to understand others' emotions? It's easy for me to understand emotions. Emotions என்னால புரிஞ்சுக்க முடியும் bro. What would you do if your friend suddenly burst into tears when talking to you? இதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வந்து அந்த ஒரு நாயை மீமா கூட போட்டிருந்தானுங்க. அந்த நாய் வந்து அவன் அழுதுட்டு இருப்பான், அவன் அந்த நாய் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பார்த்துட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் நானும் இருப்பேன். ஐ டோன்ட் நோ, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு தான் பார்ப்பேன். ஹவு டு யூ ரியாக்ட் வென் சம் ஒன் இன்வைட்ஸ் யூ டு பார்ட்டி? ஐ லைக் டு சே எஸ், பட் இட் டிபெண்ட்ஸ் யார் சொல்றாங்க, யார் இன்வைட் பண்றாங்கிறத பொறுத்து நமக்கு. ஓகே, நீங்க வந்து எதுக்கு வந்து இப்போ டிசைட் டு டேக் அ டெஸ்ட் டு see if you are weird அப்படின்னு கேட்டிருக்கான். நான் வந்து எதுக்கு சூஸ் பண்ணேன்னா வீடியோக்காக தான் சூஸ் பண்ணேன். ஃபார் ஃபன்னா சும்மா ஒரு கண்டென்ட்டா எடுத்து நம்ம பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஸோ இட்ஸ் ஆப்ஷன் இ. ஃபைனல் கொஸ்டின், ஹவு ஓல்ட் ஆர் யூ? ஏன்னா ஏஜ் வந்து 20. சரி, ஓகே, டன். பர்ஃபெக்ட்லி நார்மலாமாங்க நானு, பர்ஃபெக்ட்லி நார்மல். எப்படிதானோ மூடிட்டு இருக்க மாட்டேயாடா. சரி, ஓகே மக்களே, கண்டென்ட் வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம குவிஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஏஐ குக் வித் ஏஐ சீரீஸ் வரும். ஸோ அதை நம்ம பண்ணிடுவோம். லைக் போடுங்க, தயவு செஞ்சு லைக் போடுங்க ப்ரோ. மனசு வலிக்குது ப்ரோ எனக்கு. டிஸ்லைக்காச்சும் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். பிடிக்கலன்னா வேற கண்டென்ட் நான் யோசிப்பேன்ல. ஸோ வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண மாட்டேங்க, சும்மா சொல்றேன். சரி, ஓகே, பாய்.